செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாட்கள் வேலை வழங்காத திருமயம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்கான உத்தரவு இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. இந்நிலையில் திருமயம் ஊராட்சியில் உள்ள பெண்களுக்கு கடந்த 3 மாதங்களாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் 1050 பெண்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் பெண்கள் சென்று கேட்டபொழுது திருமயம் ஊராட்சியானது பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் 100 நாள் வேலை அவர்களுக்கு வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் வாய்மொழி உத்தரவு வந்துள்ளதால் அவர்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என அரசு அதிகாரிகள் கூறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திருமயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருமயம் பேரூராட்சியாக மாற்றப்பட்டுள்ளதற்கான உத்தரவு வரும் வரை தங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருமயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வாரத்துக்குள் ஊராட்சியில் உள்ள 1050 நபர்களுக்கும் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை எனில் வருகின்ற ஜூன் 17ஆம் தேதி திருமயத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருமயம் ஊராட்சியில் வேறு எந்த தொழிற்சாலையும் இல்லாத சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலையை மட்டுமே குடும்பங்கள் நம்பியுள்ளதாகவும், எனவே அவர்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும், அரசு வீடு வழங்கும் திட்டத்தில் வீடுகள் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி மன்றம் எங்களுக்கு வேலை வேணும், வேலை வேணும், 100 நாள் வேலை வேணும். 2 மாதம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம். நீங்கள் 100 நாள் வேலையை சீக்கிரம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எந்த கம்பெனியும் இல்லை, எந்த தொழிற்சாலையும் இல்லை. மக்கள் இந்த வேலையை வச்சு தான் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்து எல்லாரும் வேலையை கொண்டாடுங்க. நன்றி. நீங்கள் எதுக்கு போய் வந்திருக்கீங்க? 100 நாள் வேலைக்கு தான் போராட்டம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வேலை இந்த வாரத்தில் எங்களுக்கு இந்த மாதத்தில் வேலையை கொடுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ராம். எவ்வளோ நாளாங்க? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி எங்களுக்கு 100 நாள் வேலை வேணாம். நாங்கள் ஏப்ரல் மாதம் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இப்போ ஜூன் வரை எங்களுக்கு வேலை கொடுக்கல. எங்களுக்கு வாழ்வாதாரமே 100 நாள் வேலை தான். எங்களுக்கு பிள்ளைய படிப்பு செலவு இருக்குங்க. இந்த 100 நாள் வேலையை வச்சு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஊராட்சிக்கு கண்டிப்பாக எங்களுக்கு 100 நாள் வேலை வேண்டும். இதுக்கு போன வருஷம் எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க? எதனால அந்த வருஷம் வேலையை நிறுத்திருக்காங்க? பேரூராட்சியாக வந்துச்சான். அதனால வேலையில் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் பேரூராட்சி ஆனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும். வேலை நிப்பாட்டினால எந்த மாதிரி பாதிப்பு வருது? எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை. வேற எங்களுக்கு திருமயம் பஞ்சாயத்தில் எங்களுக்கு தொழிற்சாலையோ மற்ற வேலை வாய்ப்போ எதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் 100 நாள் வேலையை வச்சு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக 100 நாள் வேலை வேணும். எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? வேலை கேட்டு போராட்டம் பண்ண தான் வந்திருக்கோம். மனு கொடுக்கறதே நாங்கள் வந்திருக்கோம். என் பேர் தெய்வானை. திருமயம் ஊராட்சி சார்ந்தவங்க இப்போ டவுன் பஞ்சாயத்தாக 31/12/2020 அறிவிக்கப்பட்டது. கெஜெட் மட்டுமே வெளியிடப்பட்டது. திருமயம் ஊராட்சியாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. ஆனால் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் வேலையிலிருந்து கலைஞருடைய கனவு இல்ல திட்டங்கள் 13 நபர்கள் வந்து அதை நிறுத்திட்டாங்க. RRH ஆதிராளர்களுக்கு மேம்பாட்டு நிதிக்கு வந்த 10 வீடு நிப்பாட்டிட்டாங்க. எல்லா பஞ்சாயத்துலையும் வேலை என்ஆர்ஜிஎஸ் வேலை நடக்குது. ஆனால் திருமயம் ஊராட்சிக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த அரசாணையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் வாய்மொழி உத்தரவில் அதிகாரி சொல்கிறாங்க. இதனால் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இங்கே தொழிற்சாலையோ விவசாயமோ எதுவுமே இல்லாமல் அன்றாட வாழ்வுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையில் மண்ணோற்ற வேலை பேரும் உதவியாக இருந்துச்சு. ஆனால் நிறுத்தப்பட்ட அதிர்ச்சியாக இருக்கிறதுனால மக்கள்லாம் சேர்ந்து மனு கொடுப்பதற்காக இங்கே வரி இருந்திருக்காங்க. இது அரசாங்கம் சரியான பதில் சொன்னால், சாதமான பதில் சொன்னால் எல்லாரும் போவாங்க. இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டம் சாலை மறியலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதுக்கு ரெடியாக இருக்காங்க என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு எவ்வளோ நாள் வேலை கொடுத்துருக்காங்கன்னு? இந்த ஆண்டு போன சதவீதம் 95% வேலை கொடுத்துருக்குறோம். மொத்தம் 1474 அட்டை இருக்குது. சராசரியாக 950 பேர் வேலைக்கு வர்றாங்க.
950 பேர்த்துக்கு மாதம் ஒன்றுக்கு நான் 3 வாரத்துலேருந்து 4 வாரம் வேலை கொடுக்குறாங்க. நான் திரும்ப ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது சிறந்த நிர்வாகத்தை மக்களுக்கு எடுத்து போய் கொடுத்துருக்குறோம். சிறந்த மக்களுக்கு இங்கே எந்த விவசாயமோ ஒரு 2 கிராமத்தில் விவசாயம் இருக்குது, மற்ற எந்த கிராமத்தில் விவசாயம் கிடையாது. திருமதியில் 10,000 மக்கள் வாசிக்கிறாங்க. ஆனால் எந்த தொழிற்சாலையோ வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாதனால இந்த மண்ணு விட்ட வேலை தான் மக்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு. அதை மக்களுக்கு சொல்லுவோமே அதிர்ச்சிகரமான செய்திகள் இருக்காங்க. உடனடியாக மக்கள் நிறுத்தப்பட்ட வேலையை மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டுங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசும் கோரிக்கை வைக்கிறேன். முன்னாடி வாங்கம்மா, உங்ககிட்ட எங்கிட்ட வந்துருங்க. அப்படியே கையெழுத்து வாங்க, பேப்பர் இல்லைம்மா. இவ்வளவு திட்டத்தை எந்த அடிப்படையும் கலைஞர் கனவு உங்களுடைய இலக்காக கொடுத்ததுல நீங்க உங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. வாய்மொழி உத்தரவு சொல்றாங்க சார், அரசாங்கம் கொடுத்துருக்காங்களா? ஏன் அரசாங்கம் கொடுக்காம ஏன் நிப்பாட்டீங்க? அந்த வீடு கொடுத்தா வீடு தேவை இல்லாத முதல்ல வீடு கொடுக்குறாங்க. அதை ஏன் பாட்டீங்க? 6 லட்சம் ஒரு 10 வீடு மேம்பாட்டு நீங்க அதில் ஒன்று கொடுத்தீங்க, அதில் பாட்டீங்க. அது ரெண்டு உங்களுக்கு கீழே வருது. இப்போ நிப்பாட்டிங்கன்னா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஊருக்கு திட்டங்கள் வருது. நீங்க முற்றிலும் நிப்பாட்டிங்கன்னா எப்படி வளர்ச்சி? அரசாங்கம் கெஜெட் வெளியிடப்பட்டது அரசாங்கம் வெளியிடப்படவே இல்லை. திட்டத்துக்கு எந்த எந்த முடிவு எடுக்காம இருக்காங்க. உங்களுக்கு கொண்டாடுறதுக்காக அடுத்து உள்ள தனியான ஸ்பெஷல் ஸ்கீம் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு வந்து அரசாங்கம் உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கா? கெஜெட் மட்டும் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவரை உங்களுக்கு டேக்கர் பண்றது டவுன் டேக்கர் பண்ணாங்களா? டவுன் பஞ்சாயத்து டேக்கர் பண்ணாம நீங்க பிளேஸ் தான் இருக்கு. அப்ப இந்த திட்டங்களை அமல்படுத்துறாங்க. ஏஜென்ட் 52 லட்சம் ரூபா வந்துச்சு சார். 10 ரோடு போட்டுருக்காங்க, 5 ரோடு வந்துச்சு, 5 ரோடு போட்டுருவாங்க. மக்களுடைய அடிப்படை வசதி தானே ரோடு. அதுக்கான திட்டங்கள் வருது. ஒதுக்கப்பட்ட நிதியை முற்றிலும் நிறுத்தப்படுறீங்க. திருப்பணப்பதால என்ன பயன் ஏற்படுறது? மக்கள் நலத்திட்டம் வளர்ச்சி திட்டம். அந்த வளர்ச்சி திட்டம் ஏற்படுத்தின அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவை கட்டி நீங்க செயல்படுத்துறீங்க. மக்கள் நீங்க முத்தம் நிற்கிறாங்க. 5 பேரும் சாலை ரோட்டில் உட்கார ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். நீங்க உடனடியாக மக்களுடைய அந்த அரசாங்கம் ஒரு அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது வரை இருக்கக்கூடிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தணும். அதை நீங்க மறுபரிசீலனை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு போட்டு நன்றி.